ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ அதனால் சாரி கேட்குறேன். இன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னா, இன்றைக்கி ஜஸ்ட்டு சாம்பார், மாங்காய் சாம்பார் வச்சுட்டு, அதுக்கப்புறம் மாங்காய் பொடியாக அரிஞ்சு போட்டு நம்ம இந்த கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடுவோம்ல, இன்ஸ்டன்ட் ஊறுகாய், அந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சுட்டு அப்புறம் குடமிளகா தொக்கு. இதுதான் நான் இன்றைக்கி லஞ்சுக்கு செஞ்சேன். லஞ்ச் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு புக்குக்கெல்லாம் அட்டை போடுற வேலை இருந்து, ஸோ கடன்னு சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 நான் சமையல் வேலையை முடிச்சிட்டேன். ஸோ இது மாங்காய் தொக்கு நம்ம எப்போவுமே செய்யறது தான். நல்லா எவ்வளோ பொடியாக அரிய முடியுமோ மாங்காவை அவ்வளோ பொடியாக அரிஞ்சிட்டு, அதில் வந்து தனி மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதை போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் நல்லா கூடுதலாகவே நல்லெண்ணெயை சேர்த்துட்டு, அதில் கடுகு, கருவேப்பிலை இது மட்டும் போட்டு கொஞ்சம் அதுலேயுமே நல்லா பெருங்காயம் போட்டிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை போட்டு அதை நல்லா கலரி வச்சுட்டு, ஆஸ் யூஷுவல் மாங்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன். சாம்பாருக்கு நம்ம எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தான் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு தட்டி போட்டு தாளிச்சிட்டு, இன்றைக்கி நான் இதில் ஒரு ஸ்பெஷல் மசாலா தான் சேர்க்க போகிறேன், சாம்பார் மசாலா. இது வரைக்கும் நான் இந்த மசாலா ட்ரை பண்ணதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். அது என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த குக்குடு மசாலா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டா பேஜில் ஆட்லலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. குக்குடு மசாலான்னு சொல்லிட்டு அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயே எல்லா வெரைட்டியுமே இருக்குது. அதாவது சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, வத்தக்குழம்பு மசாலா, ரசம், சாம்பாரில் 2 வெரைட்டி, டிஃபன் சாம்பார், அதுக்கப்புறம் சாப்பாட்டு சாம்பார், இந்த மாதிரி 2 வெரைட்டி, நிறைய வெரைட்டி சாம்பாரில் இந்த மாதிரி நிறைய மசாலா ஐட்டம்ஸ் இருக்குது. கரம் மசாலா இருக்குது, அப்புறம் இட்லி பொடி இருக்குது, கருவேப்பிலை பொடி இருக்குது, அந்த குக்குடு இதில் நிறைய இருக்குது. ஸோ நான் நேற்று சூப்பர் மார்க்கெட் போகும்போது அது எனக்கு கிடச்சிச்சு. ஸோ நான் அதை வாங்கி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அது எப்படி இருக்குதுன்னு நான் சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ரேட்டுமே கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. அதில் வந்து 35 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த ரேட் எனக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கொடுக்கல, 32 ருபீஸ் சம்திங் அந்த மாதிரி ரேட்டில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து உப்பும் புளியும் சேர்க்க தேவையில்லைன்னு சொல்லி போட்டிருந்தது அதில். பட் ஆனால் நான் வந்து புளி சேர்க்கலை, ஏன்னா நம்ம நார்மலாகவே வந்து மாங்காய் சாம்பாரில் வந்து நான் அவ்வளோவா புளி சேர்க்க மாட்டேன். ஏன்னா மாங்காவோட புளிப்பு அந்த சாம்பாரில் இருக்குன்றதுனால மாங்காய் சாம்பாரில் நான் புளி சேர்க்க மாட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன், புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா வேணால் நான் அப்போ புளிப்பு சேர்ப்பேனே தவிர சும்மா சேர்க்க மாட்டேன் அதில். ஸோ இது நல்லா கொதிச்சோடனே பருப்பு கடைச்சி அதில் ஊற்றிட்டு, அதுக்கப்புறமா குடமிளகா தொக்கு செய்யலான்னு சொல்லிவிட்டு இதை வேறு கேஸில் மாற்றிட்டு, இந்த கடாய் வந்து நீங்கள் லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மெரினா மால் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த கடாய் வந்து நான் ஷார்ஸில் வாங்கினது. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கரை எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, அப்படியே பிச்சோன்னா அது ஒரு மாதிரி அதில் இருக்கிற அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு வரும். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, கேஸில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணோன்னாக்கா அது அப்படியே பீல் ஆகிட்டு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே பீல் ஆகிடும், நம்ம ரொம்ப கஷ்டப்பட. ஸோ அப்படியே பிச்சோன்னாக்கா அது அப்படியே வந்துடும். சும்மா லைட்டாக ஒரு கத்தி வச்சு நீங்கள் இப்படி இது பண்ணி விட்டாலே அது அப்படியே பீல் ஆகிடும். ரொம்ப அதில் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஸோ குடமிளகா தொக்குக்கு ஆஸ் யூஷுவல் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு வதக்கிட்டு, நம்ம குழம்பு மிளகாத்தூள் எப்பவும் போடுற குழம்பு மிளகாத்தூள் போட்டு அதை நல்லா கலரி விட்டுட்டு, கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை மூடி வச்சுட்டு, ஸோ சமையல் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து பாப்பாவுக்கு புக்கு கட்ட போடணும்னு சொன்னால, அதுக்காக நான் வந்து சின்ன பாப்பா தூங்கிட்டு இருந்தா. ஸோ அந்த டைமில் தான் நான் ஈஸியாக போட முடியும், ஃப்ரீயாக போட முடியும்னு சொல்லிட்டு போய் புக்கு கட்ட போடலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிச்சனில் நின்று சமைச்சிட்டு வந்து அப்படியே அந்த இதோடய நான் குட்டி பொண்ணு தூங்கும் போதே இந்த வேலையை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து நிறைய புக்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய நோட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இதில் எனக்கு போடுறதுக்கே எனக்கு எப்படியும் ஒரு 1 ஹவர் கிட்ட ஆகிடும். பட் ஆனால் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்கூலில் கொடுத்த அட்டை நான் போட போகிறதில்ல. ஸ்கூலில் கொடுத்தது ஆஸ் யூஷுவல் ப்ரௌன் கலர் அட்டை தான் கொடுத்துருக்காங்க. பட் நான் ஆன்லைனில் என்ன பண்ணேன், மீஷோவில் தான் வாங்கினேன். இந்த பீல் பண்ணி ஸ்டிக் பண்ணுறாங்களே, இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அதில் 3 சைஸ் கொடுத்துருக்காங்க, சின்னது, பெருசு, 3 சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி 3துலேயுமே வந்து 10 பீஸ் கொடுத்துருக்காங்க. 3 சைஸ்லேயுமே 10 பீஸ். இதை பாருங்கள், ஜஸ்ட் இதை பீல் பண்ணிவிட்டு இதில் ஒட்டிட்டு அழகாக நல்லா நீட்டாக ஒட்டினாக்கா நல்லா நம்ம நோட்டு வந்து லேமினேஷன் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ பசங்க வந்து எப்படி பார்த்தாலும் நம்ம நார்மலாக நம்ம ப்ரௌன் அட்டை போட்டோம்னாக்கா கண்டிப்பாக பசங்க பிச்சிருவாங்க. பட் ஆனால் இதை வந்து பிக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. இன்னொன்று என்னென்னா,
இதில் வந்து என்ன புக்கு என்ன நோட்டுன்றது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியறதுனால பசங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக சின்ன பசங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த வருஷம் இது ட்ரை பண்ணேன். இன்னொரு விஷயம், இது ஸ்கூலில் அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் போட்டுட்டேன். இப்போ இன்கேஸ் அவங்க ஸ்கூலில் அலோவ் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் நான் திருப்பி உட்காந்து ப்ரௌன் அட்டை போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பட் ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து உட்காந்து நம்ம ரொம்ப இப்போ நார்மலாக ஒரு ப்ரௌன் அட்டை போடணும் அப்படின்னாக்கா எப்படி பார்த்தாலும் அந்த இருக்கிற மொத்த புக்ஸுக்கு போடணுன்னா குறைஞ்சது ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு ஆகும். 2 to 3 ஹவர்ஸ் ஆச்சு ஆகும். அதை கட் பண்ணணும், ஓட்டணும், வெட்டணும், நிறைய வேலை இருக்கும். பட் இதில் அப்படி கிடையவே கிடையாது. ஜஸ்ட் அந்த சென்டரில் இருக்கிறத பீல் பண்ணிவிட்டு சென்டரில் ஒட்டிட்டு அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற ஸ்டிக்கரை பிக்கணும், அப்புறம் அந்த பக்கம் இருக்கிற ஸ்டிக்கர் வரும். ரொம்ப ஈஸி. ஸோ அந்த மாதிரி நோட்டுங்களுக்கு வந்து நான் போட்டுட்டேன். நோட்டுங்க வந்து மொத்தம் 16 17 நோட் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு 10 நோட்டுக்கு ஷீட் இருந்த தொட்டு 10 நோட்டுக்கு நான் போட்டுட்டேன். பாக்கி இன்னும் 5 நோட்டு 6 நோட்டை மிச்சம் இருக்குது. சரி, திருப்பி ஆர்டர் போட்டு திருப்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு வந்து எனக்கு 10 புக்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் புக்குக்கு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அந்த 10 ஷீட்டு பெரிய ஷீட்டு எனக்கு 10 புக்குக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் அதையும் போட்டு முடிச்சுட்டு எனக்கு இந்த வருஷம் அட்டை போட்டது எனக்கு ஒரு 1 ஹவர் தான் ஆச்சு. ஏன்னா எப்பவுமே எங்கள் அப்பா தான் போட்டு கொடுப்பாரு. பாப்பா ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே எங்கள் அப்பா, லாஸ்ட் இயர் வரைக்கும் கூட எங்கள் அப்பா தான் போட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ இந்த வருஷம் இது இருந்ததுனால நான் அவரை தொல்லை பண்ணாமல் நானே போட்டுட்டேன். புக்ஸுக்கும் நான் அதே மாதிரி போட்டது பாருங்கள். புக்ஸுக்கு போட்டு எவ்வளோ சூப்பராக ஒரு லேமினேஷன் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா நீட்டாக க்ளீனாக. பசங்களுக்கும் அது என்ன புக்குன்னு தெரியும். நோட்டை ஓப்பன் பண்ணி பார்க்காம, புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்காம அப்படியே பார்த்துக்கலாம். ஸோ இப்படி எல்லா புக்கையுமே போட்டு ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவருக்குள்ளே நான் முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நோட்டு 10 புக்கு ஒரு 20 இதுக்கு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு செட் ஆகிடுச்சு. சூப்பராக நான் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்குள்ளே குட்டி பாப்போம் கரெக்டாக நான் முடிக்கிறதுக்கும் அவள் எழுந்துக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அவளும் எழுந்து வந்தால் உடனே வந்து பக்கத்தில் உட்காந்து நம்ம நான் ஸோ ஃபோட்டோ எடுக்கிறோன்னா உடனே ஹாய், ஒரு பிஸ்கெட் கையில் அடிச்சுக்கிட்டு வந்து ஒரு ஹாய். ஸோ இப்படி தான் எனக்கு வந்து கடகடன்னு இதை முடித்து எல்லாத்தையும் நீட் பண்ணி பேக்கில் போட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு பெரிய வேலை முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.